இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு அப்படிங்கிற அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. இன்ஃபர்மேஷனா வெறும் நியூஸ் மட்டும் கிடையாது, சீரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கிடையாது, தனிநபர் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நிறையா. இந்த நடிகர் இந்த படத்தில் நடிக்கிறாரு, இந்த டைரக்டரோட சேர போறாரு, அதை வெவ்வேறு வடிவங்கள் நம்ம பேசுறோம். அதுல ஒரு வடிவம் காசிப். தமிழ்ல சொன்னோம்னா புரணி பேசுதல். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த காசிப் பேசுறது அப்படின்னாவே பெண்கள் தான் அப்படின்னு ஒரு பொது ஒப்பீனியன் உண்டு. பட் கவனிச்சு பாக்குறப்போ ஆண்களும் கொஞ்சம் சலச்சால் மாதிரிலாம் தெரியல. சமீப காலமா கவனிக்கிறப்ப ஏதோ ஆண்களும் கூட கொஞ்சம் காசிப்லாம் பேசுறாங்களோ அப்படின்னு தோணுது. எனக்கு ஷுவரா தெரியல. நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. ஆனா அந்த காசிப் அதிகமா பேசுறது ஆண்களா பெண்களா அப்படிங்கறத இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய டைட்டில். பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. நோட்டு பேனால வச்சிருக்காரு ஒருத்தர். இவர் ரொம்ப வித்தியாசமா காசிப்ல பாயிண்ட் பாயிண்டா காசிப் பேசுவார் இருக்கு. நோட்டை கொடுங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அதுக்கு முன்னதாக எழுதப்பட்ட இறைவன் திருவடி வணக்கத்துடன் நல்லா எழுதிருக்கானே. கோபிநாத் சந்திரன், பிறப்பு 1975 ஜூலை 4. தந்தை சந்திரன். அட பாவீங்களா, என்ன பத்தி எவ்வளவு டீடைல் சார். வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது சார்? தாயார் குமுதம், மனைவி துர்கா, மகள் வெண்பா, தம்பி பிரபுவா. எங்க அண்ணன் தூக்கி போட்டு மிதிப்பாப்ல. நான் அவர் எனக்கு அண்ணன். ஏடா சொல்லவே இல்ல, சொல்லிதான் அடிவாங்க. பேராவூரணி பகுதி, தஞ்சாவூர் மாவட்டம். அவருடைய புத்தகங்கள் தெருவெல்லாம் தேவதைகள். ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? எல்லோருக்கும் வணக்கம். 3x14 13 மண்டபத்திரம். மக்கள் யார் பக்கம் சிகரம். அடா நோ பேட் பாஸ், எங்கிட்ட என்ன பத்தி இவ்வளவு டீடைல் இல்ல பாஸ். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. வாங்கிய அவார்டு, நடித்த படம், வேலை பார்த்த டிவி கம்பெனிங்க. இப்ப இருக்குது பிரசாத் ஸ்டுடியோ. அது வரைக்கும் எழுதிருக்காரு. இங்க பாருங்க. ஏன்னு ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? எப்படி பாஸ் இது கிடைச்சது? இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கீங்க? இல்ல நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும்ன்றதுக்காக. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இப்ப இங்க வந்த பிறகு என்ன பத்தியே இவ்வளவு இன்ஃபர்மேஷனை ரைட் ராயலா நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா, இங்க வந்த பிறகு நீங்க கலெக்ட் பண்ண காசிப் என்ன? சொல்லிரவா சொல்லுங்க. எங்க நண்பர் 2-3 பேர் பார்த்தேன். தண்ணி குடிக்கும்போது போட்டோ எடுத்தாரு. அவங்க ஒய்ஃப் கூட போட்ட ஸ்டேட்டஸ்ல கூட போட்டிருக்காரு அவரு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. காசிப் பொண்ணு கோபிநாத்தை படம் எடுத்தது. ஸ்டேட்டஸ்ல போட்டது. ஸ்டேட்டஸ்ல போட்டது ரெண்டாவது. ஸ்டேட்டஸ்ல போட்டாரு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அங்க வந்து ஆரஞ்சு கலர் சுடிதார் போட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க அண்ணா கூட வந்திருக்காங்களா, என்ன பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு சந்தேகம் இருந்தது. ஒருவேளை இருக்குமோ ஆனா அவங்களே வந்து சொல்லிட்டாங்க அவர் வந்து எங்களோட எங்கேஜ்மெண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காசிப் எப்படி பிடிச்சீங்க? அவங்களுக்குள்ள பேசியிருந்ததை நாங்க பிடிச்சிட்டு வந்துட்டோம். அதான் ஒட்டு கேட்கறது தானே காசிப்பு. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? லேடிஸ் பேக்ஸ் எல்லாம் அங்க வீடியோல தெரியுது, அங்க வைக்க சொன்னாங்க. அப்போ வந்து பேக்ல என்ன இருக்க போகுது, ஒரு கண்ணாடி, ஒரு பவுடர், ஒரு ஃபேர் நோலி, அதான் இருக்க போகுதுன்ற மாதிரி எங்க சைடுல இருந்து ஒரு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலேயே நீங்க யாரோ ஒருத்தருடைய பேக்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டுப்பீங்க. அது யாரு சார்? நான் ஃபேமிலி மேன் சார். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. அப்ப ஃபேமிலி மேனா இருந்தா, நீங்க நாணயஸ்தனா இருந்தா அந்த பேக்கை பாத்துருக்க. நானே இல்ல சார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு ஒட்டு கேட்டது ஏன்னா அந்த பக்கத்துல இருக்க ரோஸ் கலர் சுடிதார் வந்து எல்லா ப்ரோக்ராம் கூடுவாங்க போல இருக்கு. நிறைய ப்ரோக்ராம்ல கூடுவாங்க போல இருக்கு. பேசிட்டு இருந்தாங்க. யாரு இது? இந்த செகண்ட் ரோல. ஏங்க இந்த அம்மா நானே பார்த்தது இல்லைங்க. அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. இது வரைக்கும் நீங்க எனக்கு எத்தனை முறை வந்திருக்கீங்க? இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். நானே உங்களை பார்த்தது இல்ல. 13 வருஷமா நான் தான் நடத்துறேன். சரியா? கொன்னுடுவேன். குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு. பிச்சு உன்னைய. என்ன மாதிரியான காசிப்லாம் அந்த தவிப்பா இருக்கும்? ஐயோ சொல்லி அவனு போய் ஆட்டியாது அப்படின்னு இருக்கும்ல. கூடயே இருப்பாங்க, லவ் பண்ணிடுவாங்க. அது எப்படியோ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். என்ன நினைச்சுக்கிட்டீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்றா நான் கெட்டப்ப என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? அது எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். அது லேட் ஆயிட்டானா கூட அது குரூப் சாட்ல கால் பண்ணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, அதை சொல்லியே ஆகணும். ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு 6 வேலை இருக்கலாம். வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயம் அது. நம்ம ஏரியால வந்து ஒருத்தவங்க மட்டும் இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன்
ஒரு பெரிய இன்சிடென்ட், போலீஸ்லாம் வந்திருக்கு, எல்லாம் போயிருக்கு. எப்படா அவங்க ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்து கதவை திறப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் சார். சபாஷ், இந்த மாதிரி பெண்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை. வந்தோன்னே அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும். இது வந்து இது போலீஸ் தெரியுமா விஷயம் அப்படின்னு சொல்லி கடற்கடன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவோம் சார். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். காலேஜில் ஃபேக்கல்ட்டிஸ் வேலையை விட்டு போகிறாங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச எல்லாத்தையும் போய் சொல்லிடுவேன். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. ஏன் ஆத்தா பிள்ளை அப்படி இருக்கு? வாய வச்சு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசியிருக்கு. பட்டாச்சாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு செதற பல்லு தான். ஸோ டிஎல் வந்து யாருக்குன்னா சப்போர்ட் பண்ணி பேசினாங்க, ஏதோ ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னா, இந்த மாதிரி நடக்குது, நமக்கு ஸ்கோர் போடல, அவங்களுக்கு போட்டாங்க, இன்சென்டிவ் போகுது, ரேட்டிங் போகுது, பொறாம லைட்டா. ஸோ இவங்களுக்குள்ள ஏதோ சம்திங் வெளியில் போகிறாங்க, காஃபி குடிக்கிறாங்க, பேண்ட்ரி போகிறாங்க அப்படின்ட்டு அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? மோஸ்டா அம்மாவும் நானும் நிறைய காசிப் பேசிப்போம். ஸோ அம்மா என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அதாவது அப்பா கிட்ட சொல்ல முடியாதது, சின்ன சின்ன சீக்ரெட்ஸ், சொந்தக்காரங்க ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி அவன் இப்படி பண்ணானா, அவன் அப்படி பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது மாதிரி ஆண்களுக்கு இருக்கும். எந்த காசிப்பை மனசுல வச்சுக்கவே முடியாது, மண்டை வெடிச்சிரும், சொல்லிடணும். ஐயோ, இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பார்த்து போட்டேன்டோ, இத யாராவது கிட்ட நான் சொல்ல வேணும்டோ, இல்லன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ. அப்ரைசல் அப்போ யாருக்கு எவ்வளவு சம்பளம் போட்டு இருக்காங்க, சோ அது கனெக்ட் பண்ணுவோம். இவன் ரிலேட்டிவா இருப்பான், இவன் போய் காக்கா பிடிச்சான். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஏன் அவர் வேலை செஞ்சு அவருக்கு கிடைச்சிருக்கும் நம்ப மாட்டீங்களா? அது சத்தியமா கிடையாது. அது கிடையாது. நமக்கு கிடைச்சா அது அப்படிதான். தெய்வீக சிரிப்பையா உங்க சிரிப்பு. சப்போஸ் ஒரு மேரேஜ் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க, மாப்பிள்ளை பொண்ணு நல்லா இருக்காங்களா, அதுக்கப்புறம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான் பண்ணுவோம். அதானே உலக வழக்கம். இதே ஒரு லேடிஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன திரும்ப அப்சர்வ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி ஆக்சுவலா வரவேற்றாங்க, அந்த கல்யாண பொண்ணு என்னென்ன போட்டிருக்காங்க, சாப்பாடு என்ன இருந்துச்சு, எல்லா முதற்கொண்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இத்தனை சவரம் போட்டிருந்தாங்க, இந்த ஆக்சுவலா இந்த புடவை இப்படி இருந்துச்சு. மொத்தத்துல எல்லா பொண்டாட்டிகளுமே இன்டர்நேஷனல் வியாபாரிங்க. கரெக்டா மச்சான். சரி, இப்ப பெண் காசிப் பேசுறாங்கன்றாங்கல்ல, நாங்க இனிஷியேட் மட்டும் தான் சார் பண்ணுவோம். ஃபியூயலே அவங்க தான். என்னையா சொல்ற? ஆமையா, விடுப்பா, அவங்க வீட்டு விஷயம் நம்ம ஏன் பேசணும்? நீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க சார். அப்படிலாம் என்ன பிரச்சனை அப்படியா, இது எனக்கு தெரியாது அப்படியா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. இது வேறயா? இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இன்ட்ரெஸ்டடா. கண்டிப்பா இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட்ங்க. என்டர்டெயின்மெண்டா? இல்ல, ஆண்களுக்கு வந்து கேட்கணுங்கிற ஆசை இருக்கும் சார். ஆனா வந்து ஆக்சுவலா நம்ம வந்து காசிப்பா சொல்ல மாட்டோம். பாஸ் சொன்னா என்ன, கேட்டா என்ன, ஒண்ணுதானே. அரசியல் பேசுவாங்க. அரசியல்ல நீங்க என்ன பேசுறீங்க? அரசியல் ஆமா சார், பேப்பர்ல வருது, இந்த அமைச்சு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆக்டிவேஷனுக்காக எதுக்காக இருக்கும். ஆமா சார். என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் மேல சந்தேகமா உங்களுக்கு? சார் மோஸ்டா நாங்க பேசுற காசிப் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் சார். எங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சார் அதுல இருந்து. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இப்ப நாங்க என்ன பேசினாலும் புரளின்னு லேபிள் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க பேசுறது ஜெனரல் நாலேஜ்னு சொல்லிடுறாங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அம்மாங்க அவசரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, பசங்களை எல்லாம் அனுப்புறதுக்கு. அவங்க அப்பா நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வரேன், பால் வாங்கிட்டு வரேன், வெளியே போய் இருக்க ஊர் கதை உலக கதையெல்லாம் கேட்டுட்டு வருவாங்க. அத பத்தி பேசாத. எங்க அப்பா பாட்டேன் புட்டி அம்பிட்டு போல இருக்கிறத எல்லாம் பேசிட்டு கேட்டா ஜெனரல் நாலேஜா, ஊர்ல என்னென்ன நடக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்களா. ஆளு ஆனா அம்மா போய் ஒரு 10 நிமிஷம் நின்னா புரியலையா. அந்த ஆளு சைலண்டா இருந்தாலும் படபட பாயிண்டா அடிக்கிறாப்ல. கடைக்கு சிறுசா இருக்குன்னு பாக்குறியா? காரம் ரொம்ப கடுசா இருக்குமடா. ஏன் இவ்வளவு காசிப்? அது ஒரு கியூரியாசிட்டியும் ஒரு மைண்ட் ஃப்ரீனஸும் எங்களுக்கு சில டைம்ஸ்ல எங்களுக்கு கொடுக்குது சார். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே? இப்போ பெண்ணுக்குமே அதுதானே கொடுக்கும். அப்புறம் எப்படி பெண் பரவனு பேசுறானோ அது குற்றச்சாட்டு போல சொல்ல முடியும்? டேய் செல்வம், வண்டி யூட்டர்னரா செட்டி உஷாராயிட்டான். நான் என் பொண்ணுகிட்ட மட்டும் தான் சார் சொல்லுவேன். பொண்ணுகிட்ட மட்டும் தான் சொல்லுவீங்க? பிகாஸ் அவளோட ஏஜ் கம்மி, ஷேர் பண்ண மாதிரியும் இருக்கும், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா கண்டிப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. நம்பிக்கைக்குரிய இவன் நம்ம சொல்றது வெளியில இவங்ககிட்ட சொன்னா போகாதுன்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம், வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. நான் போய் படுக்கிறேன், இங்கே படு. யாரிடம் காசிப் சொல்ல மாட்டீர்கள்? எங்க அத்தை கிட்ட சொல்ல மாட்டேன். அத்தை கிட்ட ஏன்? ஏன்னா ஓவரா ஸ்ப்ரெட் ஆகும். எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா. திண்ணையில உட்காந்துக்க வேண்டியது, வர்றவன் போறவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அறுத்து தொலைக்கிறானுங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லக்கூடாது சார். ஹஸ்பண்ட் சொல்லக்கூடாது ஏன்? அவங்க ஃபேமிலிக்கு எல்லாம் சொல்லிடுவாரு சார். ஓ, ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கமா? சின்ன வயசுல இருந்தே அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அதை ஒண்ணும் செய்ய முடியாது, சொல்லு. இப்ப உங்க மாமியார் பத்தி ஒரு காசிப் தகவல், ரைட்டா?
உங்களை பத்தி நல்லது கெட்டது ஏதோ சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட உங்களுக்கு தெரியுது, அந்த காசிப்பை எப்படி வாங்குவீங்க? நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். நல்ல மூட்ல இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் சார். ஜாலியா இருக்காங்களான்னு பேசணும் சார். நம்ம வீட்டு விஷயம் ஏதாவது பேசணும், கொஞ்சம் கொஞ்சமா பேசி சாப்பிட்டே பேசலாமே. அது மட்டும் இல்லைங்க, மாமி தாம்பரத்துல 2 கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்காங்களாம். நம்ம அக்காவை பத்தி பேசி குறை சொல்ற மாதிரி லைட்டா பேசி இது பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் அதே மாதிரி நம்ம கிட்ட வந்துடும் சார். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இளவு பாலிசோ. ஒரு ஆண் இருந்து எப்படி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு மத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிடலாம், ஆனா அவங்க அம்மாவை பத்தியோ இல்ல ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஆணும் வடிகட்டு வாங்குறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. அவர் சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நேரம் அவங்க அம்மா மேல அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வரும், ஒரு கோபம் வரும். அந்த நேரம் நம்ம லைட்டா பேசினா என்ன இவ்வளவு புத்திசாலித்தனம் நம்ம சமூகத்துக்கே இல்லையாப்பா. எப்படி ரசா முடியும், சோழி முடிஞ்சிருச்சப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.